ஹாய். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக இது சண்டே. ஸோ சண்டே ஈவினிங்கு. ஸோ ஒரு 1.5 மாசமா ஒரு 45 டேஸாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் அது. பட் இருந்தாலும் ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அதில் இருக்கவங்க பட் வந்து அதை பற்றி பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 45 டேஸ் அந்த ஜேர்னி நம்ம அதில் ட்ராவல் பண்ணோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய யூஸ் ரொம்ப ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்னிங் வீடியோ. ஸோ சம்பாதிக்கிற வீடியோ. ஆக்சுவலாக அது ரேப்பிடோ தாங்க. ரேப்பிடோனா இப்போ ஆட்டோ, காரு அதெல்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக ரேப்பிடோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸின்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ரேப்பிடோவில் வந்து பைக் டாக்ஸி ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பைக் டாக்ஸி வந்து நிறைய ஊரில் இருக்குங்க, நம்ம சென்னையில் இருக்குது. நிறைய பேர் நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அது எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும், நம்ம எப்போனா அவங்க கூட போகும்போது நம்ம யோசிச்சிருக்கோமா, என்ன இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஓகே, கஷ்டம் இருக்கும் தான், வெயிலில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது. இப்போ அடிக்கிற வெயிலில் நான் இந்த இந்த ஒரு 1.5 மாதம் ஓகே நான் சொல்கிறேன், நான் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி ரிசைன் பண்ணேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம வந்து சேல்ஸ் ஃபீல்டில் ஒரு 14 வருஷம் நம்ம இருந்திருக்கோம். பட் ஒரு 3 வருஷம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம். நம்ம வந்து வேலை வந்து ரொம்ப ப்ராப்ளம். அந்த டைமில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேப்பிடோ பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போ நான் இன்ஸ்டால் பண்ண தான் ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபைலாம் நான் அந்த வீடியோவில் போடுறேன் பாருங்க, அந்த ரேப்பிடோ ப்ரொஃபைல். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் அதை ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியல. ஸோ ஒரு 3 வருஷம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியல. அது என்ன சனியம் பிடிச்சது நம்மளுக்குன்னு தெரியல. ஸோ ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருந்துச்சு லைஃப். இப்போ நான் இந்த 45 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து நான் சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தேன், வேலை ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ வேலை ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெரிஞ்சு தான் ரிசைன் பண்ணேன். நம்ம எதனா பண்ணலாம் சொந்தமாக, இதுக்கப்புறம் போதும். நான் ஒரு 14 வருஷமாக சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடுவில் கேப், வேலை இல்லை, கொஞ்சம் உடம்பால் மனசால் நிறைய சஃபர் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீவ் ஆகி ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிது திருப்பி ஒரு சேல்ஸ் ஃபீல்டில். ஸோ அதுலேருந்து அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த ஜேர்னி திருப்பி ஒரு ஒரு 1.5 வருஷம் கண்டினியூ பண்ணேன். பட் வந்து ஒரு பீரியடில் வந்து எனக்கு வந்து நான் சில விஷயம் நான் லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சேங்க. ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஓகே எல்லாமே நார்மலாக அப்படியே போயிட்டு இருந்தது. பட் இனிமேல் வந்து அப்படி இல்லை. வந்தோம், தூங்கணும், அப்படி இல்லாமல் எதனா டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது இந்த யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க, இவ்வளோ வேலையிலையும் நான் பண்ணுறேன் அப்படின்னா சில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து தடைப்படுற மாதிரி எனக்கு லீவ் எடுக்க முடியல. ஸோ நிறைய பிரச்சனை, ஸோ சில இஷ்யூலாம் இருந்துச்சு. அதனால் வந்து ஓகே போதும், அது குவிட் பண்ணிடலாம், நான் விட்டுறணும்னு முடிவு பண்ணேன். ஸோ விட்டுட்டாலும் சிலது எதனா பண்ணணும். நம்மளோட இது நம்மளுக்கு நிறைய லோன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் எதனா பண்ணணும் அப்படின்னு நான் 2 சூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார் எதனா எடுத்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம்ல, ஸோ இனிமேல் காரில் ட்ராவல் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஜிம்மில் இருக்கவங்க எல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஸோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒன்று. ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து ஆட்டோ ஓட்டணும் தாங்க எனக்கு ஆசை. பட் வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப வேணாம் டாடி, அவளுக்காக சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரு அப்படின்னு வந்தேன். பட் வந்து ஃபைனலாக எனக்கு தெரியும். ஸோ நான் வேலையை விட்டு வர்றது எதுக்குன்னா, இந்த மாதிரி இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஸோ நம்மளுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு தான் வெளில வரும். அந்த கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு புக் பண்ணுற நேரத்தில் போயிட்டு நான் யூபர் நிறைய இடத்துல விசாரிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து சில இதெல்லாம் இருக்குது. இந்த இந்த டைமிங் லாகின் பண்ணோம், பீக் ஹவரில் ஓட்டணும், ஈவினிங்கில் ஓட்டணும், அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே பார்த்தீங்கன்னா வெளில வந்ததே நம்ம சில விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு திருப்பி போயிட்டு இதெல்லாம் நம்மளால பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபைனலாக என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஓகே ஆட்டோ அப்படி டிசைட் பண்ணேன். இதை வந்து நான் எங்கள் ஆஃபீஸில் யாருக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தர், பேர் சொல்லலாம் தப்பு இல்லை, அவர்கிட்ட சொன்னேன். அந்த என்ன சொன்னார், ஓகே நீ எல்லார மாதிரி தான், உங்களுக்கு இது செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது, நீ பண்ண முடியாது அப்படின்னாங்க. இல்லை நான் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரொஃபஷனலு, இது வந்து எனக்கு மற்ற இதையும் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பட் நான் ட்ராவல் பண்ணுறது மற்றது பைக் ரைடு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் பண்ண போகிறேன், அதில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்போ வேணால் அது இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சரி ஓகே நீ கேட்க மாட்டேன், நீ முடிவு பண்ணிட்டேன், ஓகே நான் சொல்கிறது ஒன்று பண்ணு. ரேப்பிடோ சொல்லிட்டு ஒரு பைக் டாக்ஸி இருக்குது, நீ அதை வந்து உன்னோட ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ நீ பைக்கில் நான் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் எப்படி பண்ணுறது, நீ அதில் ட்ராவல் பண்ணு. ஈவினிங் ஒரு வேலை மாதிரி அதை செய், 8 to 5 8 to 6 நீ அதை வந்து பைக் டாக்ஸி காலைல வண்டி எடுத்து ப்ரொஃபஷ்னலாக ஓட்டி சென்னை ரூட்லாம் கற்றுக்கோ, கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ அது வந்து உன்னோட நீ கார் எடுக்கிறியோ ஆட்டோ எடுக்கிறியோ அதுக்கும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை ரூட்லாம் நிறைய தெரிஞ்சுப்பேன். நான் சென்னையில் பிறந்த வளர்ந்த பையன் தான். இப்போ நான் ரொம்ப அவுட் ஆஃப் சிட்டி, இந்த பக்கம் தாம்பரம் பக்கம் வந்துலேருந்து சென்னைக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆகுது, நம்ம வேலை வீடு அப்படின்னு கரெக்டாக வந்துட்டோம். ஸோ சென்னைக்குள்ளே ரொம்ப ட்ராவல் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ரூட்லாம் கற்றுக்கோ. அண்ட் உன்னால் வந்து காலைல 8 to 6 ரேப்பிடோ பைக் இந்த வெயிலில் உன்னால் ஓட்ட முடியும் அப்படின்னா ஸோ யூ எலிஜிபிள் ஃபார் ஆட்டோ.
ஆட்டோ தாராளமாக எடுத்து ஓட்டு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நல்லா இருக்குது அவர் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி பாரு, 1 மாதம் நீ கரெக்டாக பண்ணனா உன்னால் முடிஞ்சுது அப்படின்னா நீ ஆட்டோ எடுத்து ஓட்டு அப்படின்னு சொன்னார். ஓகே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கண்டினியூ ஒரு 45 டேஸ் ஓட்டுனாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அது சில இதெல்லாம் தெரியல. பட் போக போக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல எனக்கு என்ன சொல்கிறது, நான் இருந்த ஃபீல்டை விட அந்த சம்பளத்தை வந்து கொஞ்சம் ஈஸியாக எனக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் இருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் இதை பற்றி போய் கேட்குறீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் யாராக இருந்தாலும் சரிங்க, நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு மனசார சொல்லிடணும். பட் அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லை கஷ்டம் அப்படி இப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் வந்து கஷ்டம்னு எடுத்துக்கிறவங்க கஷ்டம். நம்ம வந்து நிறைய பைக் ரைட்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப ஜாலியாக பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 வரலாம் கண்டினியூவாக ரைட் பண்ணியிருக்கோம் பைக்கில். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் கஷ்டமாக எடுத்துக்கிறவங்களுக்கு கஷ்டம். பட் இதில் இயர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க. ஆக்சுவலாக மார்னிங் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் ஓட்டினேன். இந்த வெயிலுக்கு மார்னிங் வந்து ஒரு 8 to 1:30 அந்த மாதிரி ஓட்டுவேன், ஒரு 5 ஹவர்ஸு. ஈவினிங் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 4க்கு லாகின் பண்ணி ஒரு 7:30க்கு முடிப்பேன். ஸோ இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, நான் அதை உங்களுக்கு எப்படின்னு நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 rupees ஈஸியாக சம்பாதிக்க முடிச்சதுங்க. ஓப்பனாக சொல்கிறோம், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ஒரு 1000 to 1250 அப்பார்ட் ஃப்ரம் கமிஷன் பெட்ரோல் இது போக. ஸோ அந்த இயர்னிங்ஸ் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. பட் வந்து ஆனால் இதை கண்டினியூவாக பண்ண முடியுமா, ரெகுலர் ஒர்க் மாதிரி பண்ண ஆஃபீஸ் போகிற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம ரெகுலராக வண்டி ஓட்ட முடியாது. நிறைய ப்ராப்ளம், ஹீட்டிங் இஷ்யூ, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ பைக் ஓட்டுற பசங்க ஆமாம் கரெக்ட், அதெல்லாம் இருக்குதான். நம்ம அதை பற்றி கவலைப்படல, இதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. ஸோ நான் கவலைப்படல. பட் இருந்தாலும் அது இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு வேலையாக கண்டினியூவாக செய்ய முடியாது. பட் இருந்தாலும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு திடீர்னு இந்த மாதிரி வேலையை விட்டு வெளில வரவங்க, நான் பிடிச்சி வந்தேன். இல்லை சில பேரை வந்து ஃபயர் அவுட் மாதிரி அவங்கள அனுப்புகிறாங்க. திடீர்னு வெளில வந்தோன்னா அவங்க இஎம்ஐ ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது, ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் எப்படி சர்வே பண்ணுறோம் அப்படின்னு தெரியாதவங்க, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக. ஸோ ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். நான் அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இன்றைக்கி சண்டே, நான் மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 7:15 வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக சண்டேலாம் வேறு மாதிரி இருப்போம் ஒரு காலத்தில். இப்போலாம் சும்மா இருக்க முடியலங்க, அதனால் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆக்சுவலாக மார்னிங் வந்து நான் ஒரு 7:15 லாகின் பண்ணேன். சண்டேன்றதுனால நான் ரொம்ப நேரம் ஓட்டல. மற்ற நாளாக இருந்துச்சுன்னா நான் ஒரு கண்டினியூவாக ஒரு வந்து 8 to 1:30, திருப்பி ஈவினிங் ஒரு 3:30 to 7:30 அப்படி ஓட்டுவேன். ஆக்சுவலாக இது முக்கியமாக நான் ஓட்டினது காரணம் எனக்கு இந்த நான் எடுக்க போகிற அந்த ஆட்டோ எப்படி, ஸோ அந்த ஃபீல்டு வந்து எனக்கு செட் ஆக சொன்னாங்க. என்னால் முடியும்னு காட்டுறதுக்காக தான். எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு, வீட்டில் எல்லாருக்கும் ஓகே அது பண்ணோன்னா ஓகே இது பண்ணுறான், அவன் நார்மலாக சம்பாரிச்சதை விட இதில் ஓகே நல்லா பண்ணுறான், அவனால் முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம காரை எடுத்தனா ஆட்டோ எடுத்தனா அது சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபேன் போட முடியல, பயங்கரமாக கொடுக்க மாதிரி இருக்குது. ஃபேன் போட்டால் அந்த சவுண்ட் கேட்டே இருக்குது. ஸோ ஓகே அது எவ்வளோ இன்னிங்ஸ் இருந்துச்சு, அது ஓட்டுறதுக்கு அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வேலை இல்லை, நிறைய பேர் திடீர்னு வேலை போயிடுது, சம்பாதிக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சும்மாங்க. நம்ம முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. சென்னையில் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை, கண்டிப்பாக முடியும். பட் வந்து அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும். காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கணும், உடம்பளவில் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், உடம்பு உழைக்க தயாராக இருக்கணும், மனசு மைண்டு எல்லாமே அதுக்கு கரெக்டாக இருக்கணும், இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் ஓட்டின இந்த 45 டேஸில் நல்ல ஒரு ஏர்னிங், எந்த அளவுக்கு பழைய அந்த சம்பளம் கரெக்டாக எனக்கு வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதை கண்டினியூவாக பண்ண முடியாது. ஸோ சடனாக வேலை போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். காலேஜ் பசங்க கண்டிப்பாக சொல்கிறேன் 500 ஈஸியாக ஏர்னிங் பண்ணலாம், பெட்ரோல்லாம் போக. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தாங்க, ஒரு 15,000 வருது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இது ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே நான் ஓட்டின அந்த இது எல்லாமே நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்து உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக அதை நான் சொல்கிறேன். ஸோ யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பார்ட் டைம் பண்ணுங்கள், திடீர்னு வேலை போனவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரேபிட்டோ கேப்டன், ஆக்சுவலாக ரேபிட்டோவில் வந்து 2 இருக்குங்க வேரியண்ட். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்டோ நம்ம வந்து பைக் டாக்ஸியில் நம்ம ட்ராவல் பண்ணுறது, இன்னொன்று வந்து பைக் டாக்ஸியை நம்ம வந்து ஸோ சேலரி பேஸில் நம்ம வந்து அது வந்து ரேபிட்டோ கேப்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பைக் டாக்ஸி ஓட்டுறது, நம்ம கஸ்டமரை கூப்பிட்டு போகிறது. ஓகே ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரேபிட்டோ கேப்டன்ற ஆப் வந்து ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது ஐஃபோனில் அவைலபிள் இருக்காதுங்க, ஐஃபோனில் இது கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும்.
ரேபிடோ நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணுறது ஐஃபோனில் சப்போர்ட் ஆகும், பட் ரேபிடோ கேப்டன் சப்போர்ட் ஆகுது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரேபிடோ கேப்டன்ற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது வந்து கேட்குற அந்த இது ஆக்சஸ்லாம் வந்து கொடுங்க, லொக்கேஷன் அதெல்லாம் கேட்கும். ஸோ அந்த ஆக்சஸ்லாம் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரேபிடோ கேப்டன் ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிரைவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ் எல்லா லாங்குவேஜும் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து இதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணி ஸோ அந்த ஆக்சஸ் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஸோ ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த கேப்டனுக்கும் இதுக்கும் அந்த டிஃப்ரெண்ட். ஸோ அது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது புரிஞ்சுக்கங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ரேபிடோ, நம்ம மற்றவங்களை அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோ கேப்டன். ஸோ அதுக்கு ஆக்சஸ்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அது ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம லாகின் ஆகிடும். ஸோ அது லாகின் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அதுக்கு வந்து சில இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம அந்த லொக்கேஷன் நான் எடுத்துக்கவா, மெசேஜ் உங்களுக்கு அனுப்பலாமா, ஸோ கால் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கால் பண்ணுறதுக்கு ஸோ கால் அந்த ஆப்ஷனு அதெல்லாம் கேட்கும். ஸோ என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணோன்னே ஆப் இப்படி ஓப்பன் ஆகிடுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்லாம் காட்டுதில்ல, இது வந்து நான் இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்கேன் சண்டே. ஸோ அதனால் காட்டுது, இல்லைன்னா நார்மலாக காட்டாது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன பேசிக் நீட் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்ம பைக். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஆஃப் டே தான் ஓட்டினேன். ஸோ அதனால் சரியாக ஓட்டல. அதனால் பேர்ட் பர்ஃபார்மன்ஸ் டெய்லி வந்து 20 ஓட்டினோன்னா நல்லாயிருக்கும், டே பை டே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மொபைல் இது வந்து நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இது ப்ரொஃபைல் இன்ஃபோவில் வந்துடும் எல்லாமே. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 660 ஸோ அதை ட்ரைவ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் காட்டுது அதில். ஸோ 2.9 இயர்ஸ் சொன்னல 3 இயர்ஸ் பேக்கே நான் பண்ணது, பட் இப்போ தான் ஒரு 45 டேஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்ன நீட் இதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார், இந்த 4 டாக்குமெண்ட் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அது ஒரு இதுவாக கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை அப்டேட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ரொஃபைல் இது பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டும் இருக்கும், ரேபிட் ஐடி கார்டு. சில பேர் நைட்டில் ட்ரைவ் வண்டி ஓட்டுவீங்க ஃப்ரீ டைமில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் யார் நீங்கள் கேட்டாலும் நம்ம ரேபிட்டோவில் இந்த மாதிரி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டலாம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ஸோ அத்தாச்சி வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 4.9 ரேட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ டே ரேட்டிங்ஸ் காட்டும் போது ரொம்ப அது 4.9 இன்றைக்கி ரொம்ப புவர் கம்மியாக ஓட்டியிருக்கேன், அதனால் காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓட்டினீங்க அப்படின்னா 11 PM to 6 AM பார்த்தீங்கன்னா 30% எக்ஸ்ட்ரா நார்மல் இதை விட 30% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் நான் இன்றைக்கி ஒரு சில நேரத்தில் நான் 4 to 6லாம் ஓட்டி பார்த்தேன் அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமும் ட்ரை பண்ணலாம். சில பேர் காலைல வேலைக்கு போகிறவங்க அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஓட்டலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு ஆன் டியூட்டி கொடுத்தா போதுங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நியர்பை ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் யார் ரேபிடோ யூஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வரோம். நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ அந்த கஸ்டமர் ஆர்டர்ஸ் வந்தோடனே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான், நம்ம அது மேப் நம்மளுக்கு காட்டும். ஸோ அந்த லொக்கேஷனில் ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கஸ்டமரை போய்ட்டு கஸ்டமர் லொக்கேஷனில் பிக்கப் பண்ணோம். ஸோ கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஜென்யூனாக நம்ம என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை நம்ம ஜாலியாகவோ போகிற ட்ரிப் இல்லை. ஸோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்கணுங்க. நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறவங்க வருவாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த டைமுக்கு போய் பிக்கப் பண்ண பாருங்கள். சில பேசிக் நீட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். உங்கள் ரேட்டிங்ஸ் நல்லா இருந்ததுன்னா இந்த 4.9 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நிறைய லாங் ட்ரிப் கிடைக்கும். லாங் ட்ரிப் கிடச்சதுன்னா நம்ம ஏர்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப்னா சும்மா பிக் பண்ணி அப்படி விட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஸோ லாங் ட்ரிப்பில் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறது கஸ்டமர் நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டிங்கை பொறுத்து. ஸோ ரேட்டிங்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக நடந்துக்குங்க, ஜென்யூனாக நடந்துக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நான் 20 ஆர்டர்ஸ்ன்றது அந்த ரைடு ஸோ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் 10 to 15 நம்பர்ஸ் வந்து லேடிஸ் வருவாங்க. ஸோ அவங்க வந்து ரேபிடோ ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ அது ஜென்யூனிட்டி நம்புகிறாங்க. ரேபிடோவில் வரவங்க வந்து கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு நம்ம வந்து காப்பாற்றணுங்க. ஸோ லேடிஸ் கிட்டலாம் வந்து நம்ம சிஸ்டரு, நம்ம அம்மா அப்பாவை எப்படி கூப்பிட்டு போவோமோ அந்த மாதிரி சேஃப்டியாக கூப்பிட்டு போங்க. ஸோ நம்மளை நம்பி வராங்க. நிறைய ஐடி பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ
சில விஷயம் தெரியும்ல. ஸோ நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக லேடிஸ்கிட்ட நல்லா ரெஸ்பெக்டாக நல்லா பேசுங்க. நம்மளுக்கு எந்த கோவம் இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் அதை அவங்ககிட்டலாம் காட்டக்கூடாது. ஸோ வண்டியில் ஆஷாக ஓட்டக்கூடாது, ரேஸ் டிரைவிங் பண்ணக்கூடாது. தேவை ஏற்பட்டால் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, ஆஃபீஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கொஞ்சம் போங்க. மற்றபடி நம்ம அம்மாவை, நம்ம சிஸ்டரை நம்ம கூப்பிட்டு போகிறோம், நம்ம ஒரு பேஷண்ட் வருவாங்க. ஸோ அவங்களாம் வந்து எவ்வளோ கால் அடிப்பட்டு நிறைய பேர் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அவங்கள்ட்ட நல்லா பேசுங்க, பொலைட்டாக நடந்துக்கங்க, அவங்கள பார்த்து சேஃப்டியாக கூப்பிட்டு போங்க. ஸோ நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு அந்த ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நிறைய பேர் வந்து நான் மேக்ஸிமம் பார்த்ததில் நிறைய ரேப்பிடோ ரொம்ப ஜென்யூனாக நம்புகிறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம வந்து காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி நடந்துக்கங்க. ஸோ ஆன் டைம் போய் பிக்கப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமரோட ரேட்டிங்ஸ் பொறுத்து தான் நம்மளுக்கு டியூட்டிஸ். ஸோ கஸ்டமர் அதை சில இதெல்லாம் பார்த்து நடந்துக்கலாம். ஸோ ஆன் டைம் போயிட்டு நம்ம போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணி அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அதை மேப் போட்டு ட்ராப் பண்ணணும். ஐயா 170 பார்த்துக்கோ 170. ஸோ நீங்கள் அந்த டியூட்டி அக்செப்ட் பண்ணி கஸ்டமர் ஏற்றி நீங்கள் போயிட்டே இருந்து ட்ராப் லொக்கேஷனில் போய் ட்ராப் கொடுத்து எண்ட் ரைடு வரும். ஸோ எண்ட் ரைடு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதுவே கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்லிவிடும். ஸோ அது நீங்கள் வந்து ஜிபே ஆப்ஷன் இருக்குது, இல்லை நீங்கள் ஸ்கேனர் வச்சு உங்கள் ஜிபே நம்பர் சொல்லலாம், இல்லை உங்கள் ஸ்கேனருக்கு ஷோ பண்ணி உங்களுக்கு பே பண்ண சொல்லலாம். இல்லை வேலெட் இருக்குது, அந்த டிஸ்பிளே அந்த ஸ்க்ரீன் மொபைல் ஸ்க்ரீன்லேயே ஒரு வேலெட்டோட ஸ்கேனர் வரும். அதை காட்டினீங்கன்னா கஸ்டமர் டேரெக்டாக பே பண்ணாங்கன்னா அதனால் உங்கள் வேலெட்டில் போய் உங்கள் வேலெட் மூலியமாக உங்கள் பேங்க்கில் வந்துடும். நான் பெரும்பாலும் வந்து ஸ்கேனர் மூலியமாக என்னோடய ஸ்கேனரை வந்து ஷோ பண்ணி இன்னொரு மொபைலில் ஷோ பண்ணி ஸோ அது மூலியமாக நான் பேமெண்ட் வந்து என்னோடய பேங்க் சைட்டுக்கு வாங்கிப்பேன். ஏன்னா என்கிட்ட ஜிபே நம்பரில். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க. ஸோ ரொம்ப அவங்களெல்லாம் பார்த்து கூப்பிட்டு போங்க. அம்மாங்க வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி அந்த குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கோ, இல்லை வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கோ அனுப்புவாங்க. அந்த மாதிரி அவங்களாம் வந்து உங்கள் ஜிபே நம்பர் சொன்னீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பசங்கிட்ட பைசா இருக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டு போனாங்க. ஹாய். ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க காட்டுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 ஆகுது. காலைல வந்து 7:15 கிளம்புனது. ஆக்சுவலாக 1:15 ஆகுது. ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி வந்து டியூட்டி. இதுவே வந்து வீக் டேஸ்ன்றதுனால ரொம்ப கம்மி தான். சாரி வீக்கெண்டுன்றதுனால. வீக் டேஸ்னால் இன்னும் அதிகமாக வரும். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு. சில இடத்துல டியூட்டி இல்லாமல் ஒரு ½ ஹவர்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ 1:15 டைமு. ஆக்சுவலாக அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் தெரியாது, பேக் கேமராவில் அந்த டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப வெளிச்சம். அந்த ஃபோன் இது டீட்டெயிலாக சொல்லலான்னு பார்த்தேன், எவ்வளோ இயர்னிங்ஸ் என்ன இதுன்னு. ஆக்சுவலாக இது பார்த்துக்கங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வீட்டில் போய்ட்டு கிளியராக சொல்கிறேன். ரைட் சைடு இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடு. ஸோ 777 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதோட இயர்னிங்ஸ். ஸோ இந்த 5 ஹவர்ஸில் ஸோ நம்மளோட இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 777 727 ரூபா. ஆக்சுவலாக இது வந்து கமிஷன் இல்லாமல் அந்த ரேப்பிடோட கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் இது வந்து நம்மளோட இயர்னிங்ஸ். ஸோ அதை டீட்டெயிலாக நான் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன். ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இந்த டைமுக்குள்ளே அப்படின்றதுக்காக தான், இதை காட்டுறதுக்காக தான் இது. ஸோ நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீட்டில் போய் சொல்கிறேன். ஓகே, நம்ம அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 5 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கோம் சண்டேயில். இதுவே பெரிய விஷயம். சண்டேயில் நம்ம இவ்வளோ இந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், வேறு இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 5 ஹவர்ஸ் ஓட்டினேன். ஆக்சுவலாக 6 ஹவர்ஸ் 7:15 1:15 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். 6 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பிட்வீன் கேப்பில் நான் வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். நியர்பை வீடு பக்கத்தில் இருந்ததுனால வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 8:30க்கு போயிட்டு திருப்பி 9:50 9:30க்கு. ஸோ 1 ஹவர் அது இது பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் 5 ஹவர்ஸ் சொன்னேன். இந்த 5 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூவாக ஓட்டியிருப்பேனா அப்படின்னா இல்லை. பட் வந்து வீக் டேஸில் கண்டினியூவாக வராங்க. நிறைய சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் கம்பெனியில் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆஃபீஸ் பீப்புள்ஸ்லாம். ஸோ அதனால் கண்டினியூவாக ரைடு இருந்துகிட்டே இருக்கும். பட் வந்து இது வீக்கெண்டுன்றதுனால கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த டீட்டெயிலாக நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சு, அவங்க கமிஷன் எவ்வளோ வந்து போச்சு, ஸோ பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கமிஷன் போக தான் அந்த இயர்னிங்ஸ் அந்த டிஸ்பிளேயில் காட்டுச்சு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி அது. ஸோ கமிஷன் போக நம்மளுக்கு எவ்வளோ கைக்கு வந்தது அப்படின்றதுக்கு தான் அந்த 777.
ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ணும்போது 777 தான் க்ளோஸ் பண்ணேன். பட் வந்து அங்கேருந்து எனக்கு வீட்டுக்கு அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வீடு வரைக்கும் ஒரு ட்ரிப் கிடச்சிது ஒரு கஸ்டமர். ஸோ வீட்டுக்கு வந்ததில ஃபைனலாக 8:30 சம்திங். ஸோ அவர் ஒரு 52 சம்திங் பே பண்ணாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஓவராலாக 8:30 இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேங்க. இது ரொம்ப பழைய வண்டி. நான் ஓட்டுனது பார்த்தீங்கன்னா மைலேஜ் தராத வண்டி. 32, 35 தான் குடுக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 200 டூ ஒரு 220 வரைக்கும் நான் பெட்ரோலுக்கு செலவு பண்ணேன். ஸோ இதுவே நீங்கள் நல்ல வண்டி வச்சுருக்கீங்க, ஸ்ப்ளெண்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 எனக்கு தெரிஞ்சு 150 போதுங்க. இந்த 800 அது 7 அந்த 777 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 150 பெட்ரோல் செலவாகும் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் முடியும் போதும் நம்மளுக்கு எவ்வளோ எர்னிங்ஸு, எவ்வளோ அதில் வந்து கமிஷன் டீட்டெயில் எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கு மறக்காமல் ரேட்டிங்ஸ் கொடுங்க. ஸோ கஸ்டமர் எதனா தப்பாக பிஹேவ் பண்ணாலும் நீங்கள் ரேட்டிங்ஸ் கம்மி பண்ணி போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் கேட்கும். ஸோ அதுவும் கொடுங்க. கஸ்டமர் நல்ல கஸ்டமராக இருந்தால் ஏன் 5 ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு எவ்வளோ பொலைட்டாக இருந்தாங்க, டைமுக்கு வந்தாங்க, நல்லா நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு ஒரு இது நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமரும் நம்மளுக்கு ரிப்ளை ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ரேட்டிங்ஸ் நல்லா இருந்தால் ஸோ நம்மளுக்கு நல்ல டியூட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏன் கமிஷன் வந்து இது கம்மியாச்சு அப்படின்றதுக்கு நான் சில டீட்டெயில் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரேபிடோ கமிஷன் வந்து 17 மென்ஷன் இருப்பேன். ஆக்சுவலாக அது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்னு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1000 வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு 79, 1500 வரைக்கும் 2 டேஸ் ஏர்னிங் பண்ணோம். 2 நாளைக்கு ரூ. 1500 ஏர்னிங்ஸ் பண்ணோம்னா 199. இல்லை அன்லிமிடெட் 5 டேஸ் பண்ணோம்னா 299. இது எதுக்கு அப்படின்னா இது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இது ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அடிஷ்னல் சார்ஜ் இந்த டேக்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த ரேபிட்டோவில் இந்த சார்ஜ் மற்ற சார்ஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு கம்மியாயிடும். ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ் அது மட்டும் தான் பிடிப்பாங்க. ஸோ இது பண்ணுறதுனால இன்னும் நம்ம ஏர்னிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், கமிஷன் கம்மியாகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இந்த ரேபிடோ ஓட்டுறதுக்கு ஸோ பைக் கண்டிப்பாக தேவை. ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் தேவை. ஸோ ரொம்ப காஸ்ட்லி மொபைல்லாம் இல்லை, நார்மல் மொபைல் இருந்தால் போதும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து மொபைல் ஃபோல்டர் வச்சுக்கோங்க. ஃபோனை பார்த்துட்டே ஓட்டிகிட்டு போகாதீங்க டிரைவிங் கையில் பிடிச்சிட்டு. ஸோ அதனால் மொபைல் ஃபோல்டர் யூஸ் பண்ணுங்கள் மேப் பார்க்குறதுக்கு. அது மஸ்ட்டு. ப்ராப்பரான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஆர்சி புக் இருக்கணும், ஸோ பேன் கார்டு இருக்கணும். உங்கள் ப்ரொஃபைலில் எல்லாமே டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி தான் உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி மஸ்ட்டு. வண்டி நல்ல கண்டிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்மள நம்பி வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவங்க ஜாலியாக போகிறதுக்கு. ஸோ கஸ்டமர். ஸோ நம்மளுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜெனுனிட்டியை நம்ம ஸோ கீப்பப் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கங்க. எனக்கு இந்த ஒரு 45 டேஸ் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதை நான் விரும்பி செஞ்சேன். ஸோ ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கண்டிப்பாக இதை செய்ய முடியலனாலும் இந்த 45 டேஸ் ஃபினான்ஷியலாக ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் மஸ்ட் ஹெல்மெட். கஸ்டமருக்கு நீங்கள் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. சில கஸ்டமர் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வருவாங்க ஹைஜீனிக் ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ இல்லாததுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு ஹெல்மெட் நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. ஒரு கஸ்டமருக்கு ஸ்பேர் எப்பவுமே வண்டியில் வச்சுக்கோங்க. அதை டெய்லி டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணுங்கள், நீட்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் மாற்றி மாற்றி கஸ்டமர் போட்டே இருப்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவேன், இந்த ஹெல்மெட் கவர் மாதிரி அது ரொம்ப விலை கம்மியாக இருந்ததுன்னா வாங்கியிருப்பேன். டெய்லி ஒரு 20 பேர் வராங்கன்னா ரூ. 1 2 கொடுத்துருக்கலாம். பட் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் நான் வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் டெய்லி காலையில் அது ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுவேன். ஸ்ப்ரே அடிப்பேன் அதில். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கஸ்டமருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். வண்டியை க்ளீனாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க. ஃபைனலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, பாய்ங்க. ஃபைனலி வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. பட் யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக ஃபுல் டீட்டெயிலாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மணி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராவல் லாக் தவிர்த்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நிறைய நான் கொடுக்குறேன். பட் வந்து இது வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்களேன். ஃபினான்ஷியல் நீடு. ஸோ எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சா ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. பட் இருந்தாலும் முடிஞ்சால் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகேங்க. பாய்ங்க. பாய். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேபிட்டோ எனக்கு கொஞ்சம் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு 40 டேஸாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து டைம் எடுத்து ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சு பண்ணணும். நம்ம இது பண்ணாலும் அரைகுறையாக பண்ணக்கூடாதுங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ ஓகேங்க. பாய். பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.